ஏன்னா நல்லதுதான் சொல்லுவேன். நீங்க வந்து நடக்கலன்னு தான் போட போறீங்க. இந்த தடவையும் அதான் போடுங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. கொஞ்சம் கவனமா இருக்காங்க. நீங்க என்ன கழுவி ஊத்தினாலும் சரி, நீங்க கொண்டாடினாலும் சரி, அனைத்தும் மீனாட்சிக்கு அர்ப்பணம். நான் அன்னைக்கே சொன்ன மாதிரிதான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி துலா ராசி. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ நீங்க கஷ்டப்பட்டா நானும் தானே, எனக்கும் தானே வலிக்கும். ஒரு தங்கச்சியா, ஒரு அக்காவா, ஒரு அம்மாவா, ஒரு பிள்ளையா, துளாராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டா நானும் தானே கஷ்டப்படுவேன் இல்லையா? அதனால திரும்பவும் சொல்றேன், கவனமாக இருங்கள். பேச்சில் கவனம் தேவை. கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல கவனம் தேவை. கமிட்மெண்ட்டை கொடுக்கவே கொடுக்காதீங்க இந்த மாசம் யாருக்குமே. நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்ற கமிட்மெண்ட்டை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இல்ல கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கான ஒரு 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 விஷயத்தைக்கான நீங்க ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இந்த மாசம் கொண்டு வந்து நிக்க வச்சிரும் உங்களுக்கு. அக்டோபர் மாதம் அந்த செவ்வாய் வந்து பேட் பாய், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுட்டு போவார். அப்ப என்ன பண்ணுவாருன்னா சீப்போ அப்படின்னு தூக்கி போட்டு போக வச்சிருவார் சில விஷயத்தை. எப்பவுமே துளாராசிக்காரர்களுக்கு சுயகௌரவம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. என்ன இருந்தாலும் எல்லாட்டையும் என்ன வந்து சொல்லியிருக்க கூடாது அப்படின்றதுல அந்த சுயகௌரவத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லாருமே கொடுப்பாங்க. ஆனா எஸ்பெஷலி துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அது வெளியில காட்ட மாட்டாங்க. நான் உள்ளுக்குள்ள அப்படியே வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துதான் காட்டுவேன். வெளியில அதாவது இருக்கல சில பேர் அந்த ரியாக்ட் பண்ணி, இந்த மேஷம் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு போயிடும். விருச்சகம் ரியாக்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனா இந்த ரிஷபமும் துலாமும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வச்சுட்டு செயலால் செய்வார்கள். சொல்லால் சொல்ல மாட்டாங்க, செயலால் செய்வாங்க.